ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே நாங்கள் கொத்தமல்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற கொத்தமல்லி வேரும் எடுத்துகிட்டு வருவாங்களா, அதை இது குழம்புல போட்டு தூக்கி எறிஞ்சிருது. அது இப்படியே முளைச்சி கிடக்கிறதா, ஏன் இந்த வாட்டி வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு நம்ம இது நட்டு வச்சா பொழைக்குமா என்னன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் தொடர்ந்து இது பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை வேர் இருக்குதுன்னு தெரில. இங்கே பண்ணும் 1 2 3 4 வேர் இருக்குது. இந்த 4 வேர் 4 இடத்துல நட்டு வைக்க போகிறோம். நல்லா மழைக்கணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்கன்று வச்சுருக்கோம். பாருங்கள் அப்புறமா காட்டலாம். இதை பார்த்தீங்களா, இது போட்டிருக்கோம் அமெரிக்காவில். இந்த உளுந்துலாம் போட்டிருக்கோம். கொள்ளையை சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள இதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். வாங்க, இந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் அதனால் இதை கட் பண்ணிவிட்டு வச்சோன்னா வச்சிங்களேன் நல்லா துளுத்துரும். அதனால் கட் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் இந்த இதுலேருந்து தான் இதே வரது, துளுரே வரது. இங்கே பாருங்கள், ஒன்றுத்தில் துளுர் இருக்குது. நம்ம அதை நறுக்க வேணாம். இதை பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை நறுக்க வேணாம். நம்ம இந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா, இதை ஒண்டி நறுக்கிடுவோம். சின்ன சின்ன வேராக தான் இருக்குது. ஒன்று பெரிய வேராகவும் இருக்குது. நம்ம சின்ன சின்ன இந்த காம்பில் எப்பவுமே நறுக்காதீங்க. ஆனால் அதுலேருந்து தான் துளுர் வரும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ 4 வேரையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை நம்ம வச்சிடலாம். கத்திரிக்கோள் அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா தண்ணி ஓடுறதுனால இந்த இடத்துல நம்ம வச்சுருவோம். களை கொட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வேர் மண், நல்லா கிளம்புமா என்னன்னு தெரில. நம்ம இந்த அளவுக்கு நோண்டிட்டு வச்சாலே போதும். ஒரு வேரை கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த வேர் தான் நம்ம பெஸ்ட்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு மண்ணை தள்ளி விட்டுறலாம். பாருங்கள், அப்படியே நீங்கள் கையாலே தள்ளி விட்றதுனா தள்ளி விட்டுருங்க. நாங்களாம் கையால் தான் தள்ளி விடுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இந்த பஸ்ஸுக்கு நட்டாச்சு. அடுத்த 2வது இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். 2வது இடத்து இந்தாண்ட பக்கமா இல்லை, இங்கே இந்த ஓரத்தில் வச்சாதான் நமக்கு கிளம்பும். அதனால் நம்ம அந்தாண்ட சைடு 2 கன்று, இந்தாண்ட சைடு 2 கன்று. அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். அந்த சைடு அவங்க இது பண்ணுவாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வேரை நம்ம இங்கே வச்சுருவோம். அப்படியே நோண்டி அப்படியே போட்டாச்சு. வாங்க அடுத்த இதுக்கு போகலாம். வந்துருங்க. இதை தாண்டி தாங்க போகணும். இதை தாண்டி அந்தாண்ட போயிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடம் கொஞ்சம் இது போட்டிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம தம்பி வைக்கிறாங்க. போதும், வச்சிருங்க. இது துளுர் விட்டு வைக்கல, அந்த இதை தண்டு இல்லாத வச்சுட்டோம். மண் நம்ம பொலன்னு கொஞ்சம் பொலன்னு போட்டு, அப்படியே போடாத பொலன்னு போடுறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் நீங்கள் சேராக இருக்குது இந்த மண், அதனால் அப்படி தெரியுது. நீங்கள் பொலன்னே போட்டுங்க. நட்டு வச்சாச்சு. அடுத்த இது இந்த இடத்துக்கிட்ட நம்ம நேராக நட்டு வச்சிடலாம். அங்கே இது போட்டிருக்குறோம் உளுந்து. நம்ம இந்த இடத்துல நமக்கு போட்டுடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். வெட்டிட்டு வந்திருக்கோம். ரொம்ப வெட்டாத. நம்ம இந்த துளுரை நம்ம இங்கே நட்டு வச்சிட்டோம். பார்த்தாலே தெரியும் எப்படி துளுர் பச்சைன்னு இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போதைக்கு இந்த உளுந்தை பார்க்குறோம் பாருங்கள்.
எப்படி இருக்குன்ட்டு துளிர் விட்டுட்டுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா எப்படி துளிர் விட்டுருக்குன்னு. நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா வாங்க ஃபஸ்ட்டு வந்து தென்னைமுல்லையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் தென்னைமுல்லைங்க, இது ரொம்ப வருஷமாக ஆகிட்டு ரொம்ப இப்போ தான் வச்சோம். பரவாயில்ல, இப்போ துளிர் விட்டுருக்கு. அடுத்த நான் அதோ ஒரு மரம் இருக்கும், ஒரு மரம் அது வச்சு கிளம்பிட்டுங்க. அதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு கிளம்பிட்டுன்னு. அடுத்த வாங்க நம்ம அந்தாண்டை போய் பார்த்துட்டு இந்தாண்டை வரலாம். இந்தாண்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்குலாம். கத்திரி கன்று நம்ம வந்து கொத்தரங்காய் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு கத்திரிக்காய் தான் இருக்குது. அதில் வேணுன்ட்டு வெட்டிட்டாங்க. இப்போ பாருங்கள் கீரை ஒன்று முளைச்சிருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கீரைங்க. இது ரெண்டும் நாங்கள் அவ்வளோ கீரை பிடுங்கி போட்டோம். பிடுங்கி போட்டது அப்படியே தெரியும் எங்களுக்கு. வாங்க பாருங்கள், இது வந்து வாழை இலை, வாழைக்காய். இது பார்த்தாலே தெரியும் இது ஒரு மரம். அந்தாண்ட வந்து அது ஒரு தென்னமுல்லை. இதோ பாருங்க, இது வந்து இந்த கன்று. இது வந்து இந்த பூங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். கனகாம்பரம் கன்று. பார்த்தீங்கன்னா சாதா கனகாம்பரம் தான். நம்ம திக்கான கனகாம்பரம் பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். இதோ ஒரு இது குட்டியாக இருக்குங்க. வாங்க இதோ பாருங்க, திக்கு கனகாம்பரம். பார்த்தீங்கனாலே தெரியும் பூ பூத்து இருந்ததுங்க. இதோ பாருங்க, இவங்கள்ட்ட நிறைய பூ வச்சுருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் காக்கட்டாங்க. இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ தான் துளுத்து வருது. அது வந்து எங்கள் ஆத்தா வச்சது. இது நான் வந்து 5ஆவது படிக்கிறப்ப ஒரு வீட்டிலேருந்து கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. நான் இப்போ 8ஆவது படிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இது வளர்ந்து எங்களுக்கு அவ்வளோ பூ கொடுத்துட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ படர்ந்து வந்து. நான் சின்னோண்டு இந்த கிளை தான், இவ்வளோ கூட வச்சிடல. நான் இத்தனோடு தான் எடுத்தாந்து வச்சேன். இந்த அளவுக்கு தான் வச்சேன். ஆனால் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல, சும்மா வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் துளுத்துருந்ததா, சரி கொஞ்சம் துளுத்துருந்ததா, சரி இதுக்கு ஒரு இது கட்டலான்ட்டு கட்டணும். ஆனால் இது வந்து ரொம்ப வந்துக்கிட்டே போகுது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பூ வச்சு இது பூத்துருக்கு. நம்ம அடிக்கடி இந்த பூத்த பூவை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருணும். ஆனால் திரும்ப பூக்காது. அதனால தான் பார்க்குறேன், வர்றதே இல்லை. இப்போ இன்றைக்கி தான் வந்தேன். இதை பாருங்கள், கிளையே நமக்கு விட்டுட்டு இதேமாரியே கன்று தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து இந்த இதில் சுற்றி இருக்கு, நல்லா பார்க்க முடியல. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கிளை விட்ருக்குன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த வேலியிலலாம் போயிட்டு அவங்க படர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பந்தை போடணும். அடுத்தது பாருங்கள், பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அந்த சைடு போகணும். அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ பக்கம் இதாக இருப்பாங்க. இது கொஞ்சம் அடைஞ்சலாக இருக்கும், பார்த்து வாங்க. இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொக்கு இருக்குது. இன்னைக்கான இது மொக்கு. இந்த மொக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த காஞ்ச பூவை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தலையை ரிமூவ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதோ பாருங்கள், இது வந்து நெத்திப்பூ. அதனால இதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி வந்து ஒரு மொக்கு வச்சுருக்கீங்க. ஏற்கனவே நிறையா பூ நாங்கள் பிச்சு சாமிக்கு வச்சிட்டோம். பாருங்கள், உங்கள் பாருங்கள், இந்த அடியில் போயிட்டு அந்த பக்கம் முளைச்சிட்டுங்க, அந்த பக்கம் துளிர் விட்டுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து யாரோ முடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்க பார்த்தீங்களாலே தெரியும். அந்தாண்ட சைடு போயிட்டு அந்த அளவுக்கு இது வளர்ந்துருச்சு. நம்ம இதுக்கு வந்து ஒரு பந்தை போட்டாகும். வாங்க பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு இது இங்கே வந்து ஒரு செடி வச்சுருந்தோம், கிளம்பல. ஓகேன்ட்டு அதை வேரோட இருக்குல்ல, பார்த்தீங்களாலே தெரியும். அதோ பாருங்கள், இதோ பாருங்கக்கா, இதை பார்த்தீங்களா என்னங்களா பயிர்.
இதோ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வீட்டுக்கு இது குழந்தைகளுக்கெல்லாம் அவருக்கு இது ஒண்டி தாங்க துளசிங்க. நான் அவ்வளோ பிரித்து திம்பேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ திங்கிற பாருங்க. காஞ்சதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். நல்லா இருக்குங்க, சூப்பர். இந்த கீரை இந்த இது வந்து சின்னதாக தான் இருக்கும். அதே இந்த இது இருக்குது பாருங்க, இது வந்து நாங்கள் வச்சு வாங்கி வைக்கவே இல்லை, அதான் முளைச்சது. இது வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து பெரிய பெரிய இலையாக தரும், ஆனால் காரமாக இருக்குங்க. அவ்வளோ காரமாக இருக்கும். அதனால நம்ம சின்னதே போடலாம், காரமாக இருக்கும். ஏதாச்சும் ரொம்ப இதாக இருந்தேன்னா பார்த்துக்கணும். வாங்க அப்படியே அந்தாண்ட கொள்ளையும் போய் பார்த்துருவோம். இடத்துலேயே போகும் எப்படி கிடக்கு பாருங்க. கீரைங்க, பசுமையான கீரை பாருங்க. முருங்கை கீரைங்க. அப்படியே இந்த மரத்தில் காய் காய்க்கு நாங்கள் பிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களாலே தெரியும் இந்த அளவுக்கு இருக்குங்க. இது வந்து இங்கே 2 மரம் இருக்கும். இங்கே ஒரு மரம் இருந்தது, 10 வச்சு நாங்கள் வச்சுட்டோம். பார்த்தீங்களாலே தெரியும், இதுதான் எங்கள் கிராமம். வாங்க நம்ம அப்படியே இது வந்து என்ன செடின்னு தெரியல. அத்தா, இது என்ன செடி? இந்த கொடி இதை பாருங்க, எனக்கே தெரியாது, எங்கள் ஆத்தாவுக்கு தான் தெரியும், அவங்க தான் போட்டாங்க. இது வந்து பீக்கன் செடிங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் பூச்சி இருந்தது, பீக்கங்காய் இருக்கும். இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள், பிஞ்சை வச்சுருக்குங்க. அதான் உண்மையிலே வச்சுருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இது 2 இது பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். டோன்னு வச்சுருக்கு. இது வந்து பூச்சி இருக்குங்க, அதனால தான் மூவ் பண்ணி விட்டுருவோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது நேற்று ஃபுல்லாக எங்கள் ஆத்தா அவ்வளோ சுத்தம் பண்ணாங்க. வாங்க அடுத்த இதுக்கு போவோம். இது என்ன செடின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது என்ன செடி அத்தா? கொத்தரங்கவா அத்தா? அத்தா, இது என்ன இது? இது வந்து பைத்தங்காங்க. எனக்கு எதுவுமே கொடியோ ஓடி இருக்கன்னு தெரியாதுங்க. இதோ பாருங்க, இப்போ தான் துளுர் வருது. அவங்க பார்த்தீங்கனாலே தெரியும், பூ பூத்து அதுக்கப்புறம் தான் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வர ஒன்று இருந்தது, இங்கே என்னது கொய்யாக்கா மரம், அது வந்து சாஞ்சி விழுந்ததுனால அதை வெட்டிட்டு அந்த உள்ள இதெல்லாம் கம்மியாக நட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இன்னொன்று இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஒன்று, இதுவும் அப்படிதாங்க. சூப்பராக இது கிளம்பிட்டு, இது சூப்பராக கிளம்பி வந்துட்டு பாருங்க. பார்த்தீங்களாலே தெரியும் அந்த அளவுக்கு இதாக இருக்குது. அடுத்த வந்து அங்கே இந்த பக்கம் போகலாம். நம்ம இதோ பார்த்தீங்களாங்க, இது என்ன செடி? இந்த செடிங்க, லெமன் செடி, எலுமிச்சை. தமிழில் எலுமிச்சை, இங்கிலீஷில் லெமன். இதோ பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்ட்டு. அங்கே ஒரு பெரிய லெமன் இருக்குது, சின்ன லெமனும் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பாருங்கள், அடுத்த நம்ம பலாக்கண்ணுங்க ரொம்ப வருஷமாக வச்சு இப்போ தாங்க ஆடு தின்னு அதுக்கப்புறம் தாங்க பொழைச்சிருக்காங்க. அவங்க பொழைக்க மாட்டேன்னு நினச்சிட்டோம். சரி சும்மா ஒரு இதை கூனியோட வந்துட்டு என்னட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டு போயிட்டுங்க. ஆனால் எப்படி துளுர் வந்துச்சுன்னு தெரில, ஆனால் துளுர் வந்துட்டு இதாகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கன்று வச்சோம், அது இப்போ துளுர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இங்கே பழுத்து போயிட்டு இதாக தானாக விழுந்தாதான் தானாக தான் உழுவும். இதெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது, வாழைப்பழம் இதோ ஒன்று இருக்குது. பாருங்கள், இங்கெல்லாம் நேற்று அவ்வளோ சுத்தம் பண்ணணும், பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம். சரி இதோ பாருங்க, இது என்ன செடின்னு நினைக்கிறீங்க? டிசம்பர் கண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் இதுதான் இருக்கும். நான் சின்ன பிள்ளைலாம் இதை தான் பறித்து எங்கள் அம்மாட்ட கொடுப்போம், அவங்க கட்டி வச்சுருவாங்க. 2 செண்டில் வச்சுருப்போம். அது வந்து ரொம்ப இது வாடி போயிட்டனால அது வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அது பட்டே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆத்தா வீட்டில் இருந்ததா, சரி இதெல்லாம் வச்சு கலப்ப முடிஞ்சால் கலப்பலான்ட்டு ஒன்று எடுத்து வச்சோம். இதை நேற்றி தாங்க நான் நட்டேங்க. இது நேற்றி நட்டது.
நான் முன்னாடி நட்டதெல்லாம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நேத்தி நட்டங்க. உண்மையிலே நேத்தி நட்டேன். அது என்னன்னு தெரியல, பொழைச்சிக்கிட்டு. சரி வாங்க, அங்கே ஒன்று நட்டுருந்தேன். தாத்தா எடுத்துகிட்டு போட்டுருந்தாங்க. பார்த்தரலாம், இங்கே தான் இருந்துச்சு. தாத்தா போட்டுக்கும் போது எடுத்து போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கே தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே வாங்க, இங்கே ஒரு இது இருக்குது, பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், செடி போட்டுருந்தாங்க, மூடிட்டாங்க. தெரியுங்களா? இன்னமுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஒரு ஆனால் இங்கே மூடிட்டாங்க போல இருக்காது. கடந்துச்சு, நான் எடுத்து போட்டிருந்தேன். இங்கே எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு வச்சு இந்த கள்ளி செடி இப்போ தான் வளர்ந்துருக்கேன். இதை வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தோங்க. இங்கே ஒன்று இருக்குங்க, ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க. அது வந்து இது வீட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டிசைனாக வளர்ந்துருக்கு பாருங்க. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சோம். நல்லா கிளம்பிருந்தது. இது பூத்தொட்டி மாரி இருக்குல்ல. இதை பார்த்தாலே அழகா இருக்குங்க. ஆனால் இதை கை வச்ச தெரியும். முள்ளு குழந்தைக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப இந்த இதெல்லாம் காய்கறிகள்லாம் அவ்வளோ இருக்கும். இப்போ வந்து இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. 3 வச்சுருந்தோம், ஒன்று பட்டுதோ கிடக்கு வருங்க. பட்டு போய் கிடக்கு வருங்க. இது கையில் குத்தும், எதுக்கும் நம்ம நட்டு வச்சுருவோம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். இங்கே இருங்க, நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இது கட் பண்ணி அங்கே அவங்க காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த கள்ளி செடியை பாருங்க. இது பாருங்க, இது ஒரு டிசைன் மாரி இருக்கு பாருங்களா. நல்லா பாருங்க, அதை விட்டு அதுதாங்க நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த மாங்கொட்டையால் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடுவோம். பாருங்க, நான் இது வந்து என் தம்பி வைப்பாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணி மட்டும் கொடுப்போம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரிமூவ் பண்ணுவேன், அவங்க நோண்டி அவங்க கையாலே வைக்க போகிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு என் தம்பியை கட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு தெரியுமா? அந்த அளவுக்கு தான் கட் பண்ணு. ஓகேங்க, பட்டு போயிட்டுங்க. அதை எடுத்து காட்டு. நல்ல தண்ணிங்க தாங்க ஓடுது. பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த அளவுக்கு பட்டு போயிட்டுன்னு. வெடுப்பு விட்டு சரி இதை பிடுங்கி போட்டாங்க. ஓகே, இதை நம்ம நட்டு வைக்கலன்னு வந்தோம். பாருங்கள், இது வந்து பூச்சா இருக்குது. நம்ம கட் பண்ணி கொடுப்போம், அவங்க வச்சுருவாங்க. வந்து முள்ளுங்க வச்சுக்கோ. வில்லேஜை காமிக்கிட்டா. இதாங்க வில்லேஜ். இதாங்க எங்கள் வில்லேஜ். பார்த்துங்க, அது கோவிலுங்க. பனி மூட்டமாக இருக்கு பாருங்க. இதை பாருங்க, பனி பெய்யுதுங்க. இங்கே பனி இப்போ பாருங்க, தெரியுதுங்க நல்லா. வாங்க, அங்கே அக்கா கட் பண்ணிட்டாங்களா, வாங்க போகும். இப்போ பாருங்க எப்படி பயிர் முளைச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாது. ரொம்ப கட் பண்ணால் அது வளராது. அதனால் வந்து நம்ம இந்த இடத்த நோண்டி எடுத்துட்டோம். ஏன்னா அங்கே பூச்சி இருந்ததுனால நோண்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தமாக இருக்குன்ட்டு. பாருங்கள், இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் இதை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஆயிட்டுன்ட்டு. இதை வந்து நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஆனால் இந்த முள் கையில் கிழிச்சிடுங்க. அதுதான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம கீழே வச்சுட்டு எந்த இடத்துல வச்சுருங்க தெரியுமா?
இதுக்கு பக்கத்தில் இன்னும் அங்கே வச்சா பொழைச்சிருமா? இங்கே வச்சிரு. பாருங்க, நம்ம இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக, ஏன்னா நடுப்புற இந்த 2 3 ஒரே மாரி வந்துட்டு இந்த இடத்துல வைக்கணும். நம்ம செதுக்கி தந்துடுவோம், அவங்க வச்சுப்பாங்க. நமக்கு வந்து இதில் மண் பட்டால் தண்ணியே ஓடாது. வெட்டுவாங்க. இந்த அளவுக்கு வெட்டணும். கொஞ்சம் ஆழமாகவே இருக்கட்டும். பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து இந்தாண்ட வந்துடும். அது வந்து அந்த அடிப்பக்கத்தை ஒண்டி தண்ணியில் நினச்சிக்கலாம். அடிப்பக்கத்தை தண்ணியில் நினச்சிக்கோ. அதில் உள்ள கிருமிலாம் போகும். நல்லா இது வளருங்க. ஏன்னா அதில் உள்ள ஈரம் போய் நம்ம அந்த மண்ணில் வச்சு அதில் உள்ள ஈரம் வந்து அப்புறம் டக்குன்னு இது பொழைச்சிக்கும். பாருங்க, சுத்தமாயிட்டாங்க. எந்த அளவுக்கு இதாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். அப்படியே வச்சிடணுங்க. அந்த பூச்சிலாம் வெளில போயிடும். அந்த இடத்துல அவங்க வெட்டுறாங்க, தம்பி வெட்டுறாங்க. அப்போ இது வந்து முருங்கைக்கிழங்க வச்சுருக்கோம். நம்ம புதுசாக 2 இது வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் இருந்துச்சு முருங்கைக்கண்ணு. அதுக்கு அடையாளம் கூட இந்த இது தெரியும், ஆனால் இப்போ தெரியல. இதோ தெரியுது, இதுதாங்க 2 இடத்துல இருக்குது. அதுதாங்க. நல்லா வெட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வெட்டணும். இப்போ தான் கிளம்பும். பார்த்தீங்களா, அந்தாண்ட கொலையில் இது பயிர் முளைச்சிருக்கு. தூவி விட்டாங்க. இது வந்து முருங்கைக்கிழை. இப்போ தான் 2 நேத்தியே முன்னாடி தான் வச்சாங்க. பரவாயில்ல, அப்பயும் பச்சை இருக்குது. அப்படியே நம்ம இந்த வில்லேஜ் எல்லாம் பாருங்கள். பனைமரம். இப்போ வந்து நம்ம இதை வச்சுருவோம். இந்த இதை அழகாக வச்சுருவோம். எவ்வளோ ஆழம் தோண்டிருக்குன்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு தோண்டிட்டு நம்ம இந்த அளவுக்கு சின்ன இதனால் தண்ணி இதை மண்ணை போடுங்க. இரு வர போட்டுரு. இருங்க, இந்த ஆற்று மணல் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பாருங்க. இது வந்து நாங்கள் இதுக்காக கொட்டினோம். ஆனால் அது வந்து பொழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் காற்றடிச்சதுனால அது உளுந்துட்டு. அதனால் கொஞ்சம் இந்த மண்ணை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வைப்போம். இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம். போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் மண் தோருக்கு வரும். சிந்தனது தாங்க இதெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்கோம். அப்போதான் அதுக்கு இருந்துருங்க. இந்த புயல் இப்போ வந்து நம்ம இந்த இதை போட்டுடலாம். மண்ணை நல்லா போட்டாங்க. அதோ பாருங்க, அதோ ஒரு கள்ளி செடியும் இருக்குது. அதையும் நம்ம எடுத்து நோண்டி வச்சலாம். அது வந்து தண்ணியில் இந்த இதனால அப்படியே மழைனால சாஞ்சதுனால அப்படியே மண் மூடிட்டு வேறு நாங்களும் பார்க்காம விட்டோமா. நம்ம வச்சாச்சு கள்ளி செடி. நாளைக்கு வந்து முளைச்சிருக்கான்னு பார்ப்புவாங்க. அது வந்து தினம் அந்த தண்ணி ஓட்டுறதுனால தண்ணியிலே அது முளைச்சிரும். இந்த பக்கம் போகிறது இல்லையா, அதனால் வாங்க அந்த இதை எடுத்து சுத்தம் பண்ணலாம். நல்ல தண்ணி தான். நான் இதை வச்சு இதோ பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த பக்கம் வேறு ஓடுங்க. இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். இது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த இது வந்து இந்த செடி இதை கொடுங்க. அந்தாண்ட போ பாருங்க, பார்த்து எடுங்க, உடஞ்சிட போகுது. அதுதான் பார்த்து தான் மண்ணுக்குள்ளேயே தாங்க இருந்தது. ஆனால் அதை சாஞ்சிட்டுங்க. எப்படி பாருங்க, பெருசுங்க. இங்கே பாருங்க, அது பெருசுங்க. இங்கே பாருங்க, கள்ளி உடஞ்சிருச்சு. கள்ளி உடஞ்சிட்டு நம்ம இதை வந்து அலசிடுவோம். இங்கே வந்து அலசிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு எந்த பூச்சி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. இது வந்து நல்லா அந்த மண்ணெல்லாம் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா வேர் முளைச்சிருக்குங்க. வேர் முளைச்சிருக்குங்க. நான் கூட வேர் முளைச்சிருக்காது, பட்டு போயிடும்னு நினச்சேன். அது பட்டு போயிட்டுங்க. முளைக்குதான்னு பார்ப்போம். எங்கள் மாதம் போயெல்லாம் இது பண்ணால் கிராமத்தில் உள்ள எல்லா செடியும் எங்கள் இதில் வச்சேன். இது பாருங்கள், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், பொய்ய பார்த்தீங்கன்னா இருங்க, நான் காட்டுறேன். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் நினச்சி பார்க்கல. இது என்னடா இது சும்மா இது
இந்த கள்ளிச்செடியோட பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன் இது கடந்துச்சு. சரி இது அம்மா பட்டு போயிட்டு போல இருக்கு, எடுத்து விட்டேன். இதெல்லாம் நினச்சி வச்சேன். இங்கே பாருங்க, நினச்சே பார்க்கல. இதை பார்த்தீங்களாலே தெரியும். இதை பாருங்க, கள்ளிச்செடி தாங்க. உண்மையிலே இதை நான் சொல்கிறேன், கள்ளிச்செடி தான். இது வேர் விட்டுருக்குங்க, நினச்சே பார்க்கல. இது 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 உண்டாங்க. அது வந்து அதுவும் ஒரு இது தாங்க. இதோ பாருங்க வந்துருக்கு. எல்லாமே மழைனால தாங்க, எதுவுமே இல்லை. இதை கழுவிடுவோம். தோன் இருக்கு பாருங்க, இதுக்கு பக்கத்தில் அதோ அந்த குழியா இருக்குல்ல, அதில் கறந்ததுங்க. நம்ம இது பார்த்துப்பாங்க. அவங்க தண்ணி முளை போகிறாங்கங்க. பாருங்க பாருங்க, பாருங்க. இது இங்கே இருக்குன்னு நினச்சி பார்க்கலங்க. ஏதோ பச்சையாக கிடந்ததுங்க, அதோட வேர் தான் நினச்சேன். பார்த்தா இது கிடக்குங்க பீஸுக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அது தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்காங்க. இங்கே அவர் பெருசாக கழுவுவாங்க. நினச்சே பார்க்கலாங்க. நாங்கள் தண்ணி மட்டும் வந்துட்டீங்களாங்க, தண்ணியில் போட்டீங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை 2 களை விட்டுருக்கு. 3 களை விட்டால் 3 பாருங்க. பாருங்க, இது நல்லா அழகாக இருக்குங்க. இதை வச்சு டிஸ்டிக்காகவும் வச்சு பாருங்க. சில பேர் இந்த ஊரில் இதுதான். இதை இங்கேயே வச்சுருங்க, இங்கே ஓட்டுறதுக்கு இதுக்குள்ளேயே வச்சுருங்க. பாருங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் மணல் போட்டுங்க. சரி, இந்த அளவுக்கு வறுமை. அதுக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணுங்க, அப்போதாங்க தெரியும் எந்த அளவுக்குன்ட்டு. அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியில் கழுவிட்டு நம்ம இதை அப்படியே ரேட்டுக்கு வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு அதுக்கு பக்கத்துலேயே வைக்க சொல்கிறாங்க. பக்கத்துலேயே வச்சா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால இந்த ஓட்டை வருங்க, இதில் வச்சுருவோம். பத்தாது போல் இருக்குது இடமே. இதை எடுத்து அங்கே வச்சிடலாம்ல. சரிங்க, இது இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி விடணுங்க. பார்த்தீங்கனாலும் தெரியும், நம்ம நட்டாச்சு. மண்ணை கொஞ்சம் அள்ளி போட்டுருவோம். மணலை அள்ளிட்டு வந்துருங்க. இதோ இருக்குங்க மணல், இருக்குது. இதோ பார்த்தீங்கனாலும் தெரியும் மணல். இதை வந்து சுற்றி பாருங்க, மணலுங்க. இதில் அப்படியே சுற்றி போட்டு போயிட்டுன்னு தான் நினச்சோம். சரி, நினச்சி போய் எடுத்தா பரவாயில்ல, சூப்பராகவே இருக்கு. இது என்னன்னு தெரியாமல் கண்டுதுங்க. கூட வேரும் இல்லை, நமக்கு இது வேர் விட்டுருக்கு. நட்டு வச்சுருக்கோம். 3 கிளை விடுறேன்னு பார்த்துடலாம். இது கிளை தாங்க முக்கியம். அடுத்த மாதம் பார்ப்போங்க, ஜனவரி மாதம் பார்ப்போங்க என்ன நல்லா வரும். உங்களுக்கு பார்த்ததுனாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த இதெல்லாம் இருக்குன்ட்டு. நம்ம சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் இதை வச்சு மட்டும் அப்படின்னு நினச்சோம். சில இங்கே வந்து பார்த்தா இந்த இதெல்லாம் இருக்குன்ட்டு நினச்சி கஷ்டப்பட்டு போடுறோம். ஒரு லைக். ஆனால் அங்கே வந்து அந்த இடத்துல